ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் குழு கூட்டங்கள் மற்றும் அவற்றில் ஒரு பகுதியாக இருப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு குழு கூட்டம் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி வேலை செய்ய கற்றுக்கொள்ளவும், பகிர்ந்து கொள்ளவும் மற்றும் ஒத்துழைக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. பெரும்பாலும் நாம் ஒரு சந்திப்பில் நமது ஈகோ மற்றும் பொறுமையின்மையை எடுத்து செல்கிறோம். அப்போதுதான் ஒரு உரையாடல் விவாதமாக மாறுகிறது. பகுதி 1. குழு சந்திப்புகள் என்பது உங்கள் வேலை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புதிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாகும். மக்களுடன் அர்த்தமுள்ளதாக இணைக்கும் நேரம் இது. பகுதி 2. நீங்கள் ஒரு கூட்டத்தை திட்டமிடும் நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களின் பட்டியலை செயல்படுத்தும் போது கூட்டத்தில் உங்கள் மனம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றிய உள் தயாரிப்புக்காக காலையில் தியானியுங்கள். உங்கள் குழுவினருடனான சந்திப்பில் உங்களை காட்சிப்படுத்துங்கள். பொறுமையாக கேட்பது, உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் கூறுவது, உரிமைக்காக நிற்பது, மற்றவர்கள் சரியாக சிந்திக்க அதிகாரம் அளிப்பது. பகுதி 3. ஒரு கூட்டத்தில் மக்களை ஏற்றுக்கொள்வது என்பது நீங்கள் யாரையும் எதையும் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. நீங்கள் உங்கள் மதிப்புகளை பற்றி கொண்டு உங்கள் தூய நோக்கங்களை தொந்தரவு செய்யாமல் வெளிப்படுத்துங்கள் என்று அர்த்தம். சரியான அணுகுமுறையை கொண்டு மற்றவர்களின் சிறந்ததை வெளிக்கொணர நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்கள். பகுதி 4. ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு சிறந்த யோசனை இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் கேட்கும்போது உங்கள் யோசனையில் இருந்து விலகி இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருங்கள். கூட்டத்தின் நோக்கத்திற்கு நன்மை செய்வதே நோக்கமாக இருக்க வேண்டும். மக்களை கவர்வதோ அல்லது மகிழ்விப்பதோ ஒருபோதும் நோக்கமாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் அதை நிராகரிப்பதால் உங்கள் கருத்தை சந்தேகிக்க வேண்டாம். ஓம் சாந்தி.